ஏய் வா போலாம். பொண்ணுமா தானே? அட வாத்தியார் பிள்ளை கணேஷ் தம்பி, என்ன இந்த பக்கம்? ஊர்ல அப்பாவை பார்க்க போயிருந்தேன். நல்லா ஒரு நாள் ஜாலியா இருந்துட்டு அப்படியே சென்னை கிளம்பிட்டேன். ஆமா, வெயில் என்ன தண்ணி பிடிக்க கிளம்பிட்டீங்க? அது ஏன் கேட்குறீங்க? நம்ம ஊர் 3 வருஷமா தண்ணிக்கு நாயா பேயா கஷ்டப்படுது. முன்ன தோப்பு குளம் இருந்தது, அது வத்தி போச்சு. இப்போ ஜம்பு குளம். அங்கே போய் தண்ணி எடுத்துன்னு வர 3 மணி நேரம் ஆகுது தம்பி. இந்த பக்கம் தோப்பு குளம், அந்த பக்கம் ஜம்பு குளம். டேய், இவங்க யார் தெரியுதா? தாய்க்குலாம் நம்ம பொண்ணமாடா. நீ கூட சின்ன வயசுல பாத்திருக்கியே. என்ன மறந்துட்டியா? மறந்துட்டியான்னு கேட்கறதுக்கு நீ ஒன்றும் மதராசப்பட்டினம் ஹீரோயினும் கிடையாது, மறக்காம இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆரியாவும் கிடையாது. ஏய் ஞாபகம் இருக்கு. நம்ம ஊர் நிலத்துல குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணவங்க. அட போ தம்பி, விவசாயமே செத்து போச்சு. நடவு நட ஆள் கிடையாது, பூமியில தண்ணி கிடையாது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தம்பி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. ஏய் ஏன்பா அங்க மழை நீர் உயிர் நீர்னு எழுதிருக்கு? பார்த்தேல பொன்னம்மா தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. சாப்பாடு இல்லாம 23 நாள் உயிர் வாழலாம், ஆனா தண்ணி இல்லாம 5 நாளைக்கு மேல உயிர் வாழ்றது கஷ்டம். அப்பா எப்பப்பா சென்னைக்கு போய் சேருவோம்? 8 மணி ஆகும். கணேஷ் சார், சார் நாளைக்கு காத்தால 7:30 மணிக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வரும், மறக்காம புடிச்சிருங்க. மிஸ் பண்ணீங்க 7 டேஸ்க்கு வாட்டர் வராது. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க சொல்றீங்க? ஆஸ் அ ஃபிளாட் செக்ரட்டரி இது என் கடமைங்க. அர்ஜுன், அவன் தண்ணி கஷ்டப்பட்டு இருக்கா, நீ தண்ணியில் விளையாடிட்டு இருக்க. அப்பாப்பா இருப்பா, காரை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வர. அர்ஜுன் சொன்னா கேட்க மாட்டேன். அர்ஜுன் பைப்பை கீழே போடு, டேப்பை க்ளோஸ் பண்ணு. அர்ஜுன் சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் இங்க பா, இந்த காருக்கு ஒரு வாட்டர் வாஷா? நீயே கார் சைஸா இருக்க, ஓடிப்போ. வாங்க சார், வாங்க. வணக்கம் கணேஷ் தம்பி. இந்த மாசம் மெயின்டெனன்ஸ் பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ அர்ஜுன், அப்பாவோட பர்ஸட. தேங்க்யூ. இந்தாங்க சார். கணேஷ் தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். சாரி சார், தண்ணி இல்லை, வாட்டர் கேனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். தண்ணி இல்லையா? என்ன தம்பி, நேத்தே நான் சொன்னேன் ஒரு வாரத்துக்கு குடிக்கிற தண்ணி வராது, தண்ணியை பிடிச்சி வச்சுக்கங்கன்னு. அட என்ன தம்பி நீங்க குடிக்கிற தண்ணி விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களே? தம்பி, தண்ணிங்கிறது தங்க மாதிரி, ஏன் தங்கத்துக்கு மேல. என்ன அங்கிள், தண்ணிங்கிறது தங்கம் மாதிரின்றீங்க? தம்மா துண்டு தங்கம் வாங்கறதுக்கே நம்ம 2000 3000 செலவு பண்றோம், ஆனா தண்ணி 5 ரூபா கொடுத்தா வருதே. அறியாத புள்ள, புரியாம பேசுற. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறாங்க. தங்கம் இருக்குதான்னு பாக்கிறதுக்கு இல்ல, தண்ணி இருக்குதான்னு பாக்கிறதுக்கு. சார் சார். கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. வணக்கம் சார். ஏன் சார், ஃபோன் பண்ணி 1.5 மணி நேரம் ஆச்சு, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டீங்களா? நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு 30-32 கேன் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். லோடு வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. சாரி சார், இனிமேல் தப்பு நடக்காது. ஹலோ சொல்லுமா. ம்
கொண்டாந்து விடணுமா? சரி, ஓகேம்மா. ஃபோனில் அர்ஜுனோட அம்மா அர்ஜுனை கூட்டிகிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஓ, அர்ஜுன் கிளம்பு, போகலாம். அப்போ நானும் கிளம்புறேன் தம்பி. சரி வாங்க. அப்பா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட கோச்சன் எனக்கு எதுப்பா காம்படிஷனு? சூப்பர் ஸ்டாருக்கு யாரா காம்படிஷன்? இருக்காருப்பா, யாரு? பவர் ஸ்டார். சும்மா காமெடி பண்ணாம வாடா. அப்பா, காமெடி இல்லப்பா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் 200 டேஸ்ப்பா. ஆனா நம்ம பவர் ஸ்டாரோட லத்திகா 250 டேஸ்ப்பா. சும்மா வா. அப்பா அப்பா, தாகமா இருக்குப்பா. வீட்லயே குடிச்சு வந்திருக்கலாம்ல. கொஞ்சம் பாரு, பாட்டி வீடு வந்துடும். அப்பா, பயங்கர தாகமா இருக்குப்பா. ஐயோ, இவன் ஒருத்த. கொஞ்சம் பொறு. அங்கிள், பப்ஸ் இருக்கா? பப்ஸ் எல்லாம் இல்லைப்பா. சாண்ட்விச்? சாண்ட்விச்சும் இல்லைப்பா. ஏய், என்ன தாகம்னு சொல்லிட்டு பப்ஸ் இருக்கா சாண்ட்விச் இருக்கான்னு? தண்ணி இருக்கா? 1 லிட்டரா 2 லிட்டரா? 1 லிட்டர் கொடுங்க. இந்தா. தண்ணிக்கு நாயா பேயா கஷ்டப்படுது. அவன் தண்ணி கஷ்டப்பட்டு இருக்கா, நீ தண்ணியில் விளையாடிட்டு இருக்க. ஏன்பா எல்லாரும் போய் சொல்றீங்க? வில்லேஜில் பார்த்த பொன்னம்மா ஆண்டி, நம்ம ஃப்ளாட் செக்ரட்டரி, ஏன் நீ கூட தண்ணி கஷ்டம் தண்ணி கஷ்டம் தண்ணி கஷ்டம்னு சொல்கிறீங்களேப்பா. ஆனால் தண்ணி தான் தாராளமாக கிடைக்குதே. என்னைக்காச்சு வாட்டர் பாட்டில் இல்லைன்னு நம்ம திரும்பி வந்திருக்கோமாப்பா? ஆமாம், தண்ணி தாராளமாக தான் கிடைக்குது. ஆனால் பாட்டிலாக தான் கிடைக்குது. குடிநீர் தட்டுப்பாட்டில் இல்லை, சிலர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் பூமியில் அதிநவீன ஸ்ட்ரா போட்டு உரிகின்றனர். அங்கு 10 வருடங்களில் நிலத்தடி நீர் 25 அடி குறைவதாக அதிர்ச்சியான ஆனால் நம்பகமான தகவல்கள் உள்ளன. வாழ்வை நசித்து வியாபாரம் ஒன்று உலகளவில் செழிப்பாக நடைபெறுகிறது. சார், இந்த படம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹெச்ஓடி, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா அமுச்சிடுறோம் சார். ஓப்பா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ஓகே சார். சோஷியல் தீமை டாக்குமெண்ட்ரி மாதிரி காட்டாமல் இருந்தீங்களே, அதுவே பெரிய ப்ளஸ் தம்பி. தேங்க்யூ சார். ஒரு அறிவுபூர்வமான விஷயத்த சின்ன பையனோட இன்னோசென்ட்டான கொஷின்ஸ் மூலமாக புரிய வச்சுட்டீங்க. இந்த ஸ்ட்ரா போட்டு உரிகிற விஷயம் ரியலி சம்திங் ரியலி ஸ்ட்ரேஞ்ச் டு மீ. தேங்க்ஸ் சார். நெட்டில் பார்த்தீங்கன்னா indiaresources.org இதே மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அங்கே போய் பாருங்கள். நான் சொன்ன விஷயம் எவ்வளோ பெரிய உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். தண்ணீர் கடவுள் கொடுத்த வரம். ஆமாம் சார். அதை போய் விற்கிறாங்க. சில இடத்துல கட்டாயப்படுத்துகிறாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், 1 லிட்டர் குடிநீர் தயாரிக்கிறதுக்கு 4 லிட்டர் தண்ணி செலவாகுதான். ஷூர் சார். யோசித்து பார்த்தா இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான குடிநீர் தயாராகுது. அதை போல 4 மடங்கு தண்ணி வேஸ்ட் ஆகுது. கண்டிப்பா சார். ரியலி ஏ நேஷனல் வேஸ்ட். ஷூர் சார். இந்த பாட்டிலிங் கான்செப்டே ஒரு பெரிய ஆபத்து தான். நானாக இருந்தால் கூட இங்கே இதைத்தான் சார் குடிச்சாக்கணும், வேறு வழியே இல்லை. நாம் என்ன குடிக்க வேண்டும் என்பதை, நாம் என்ன உண்ண வேண்டும் என்பதை, நாம் எங்கு வசிக்க வேண்டும் என்பதை வெளியில் சிலர் தீர்மானிக்கிறார்கள்.